ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ பவுல் வந்து நான் உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பவுல் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் வந்து ஹென்னா பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது வந்து வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக வந்து உங்களுக்கு கோன் வர மாதிரி இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் வந்து ஹென்னா பவுடர் வந்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் வந்து 1 ஸ்பூன் ஆர் 1.5 ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஹென்னா பவுடர் போட்டுட்டு நல்லா வந்து பேக்கை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி சன்லைட்லேயும் ஹேரும் போகாத மாதிரி நல்லா அவங்க கொடுக்கும்போதே வந்து நல்லா ஹேர் கண்டெய்னர் பேக்கில் தான் வந்து கொடுப்பாங்க. நல்லா நீங்கள் ஹேர் கண்டெய்னரில் வந்து போட்டு நீங்கள் நல்லா லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தியரி கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ சன்லைட்லையும் ஹேர் வைக்கக்கூடாது. ஸோ காற்றுலையும் சூரிய ஒளியிலையும் ஹேர் பவுடர் எண்ணெய் பவுடர் வந்து வைக்கக்கூடாது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் 1 ஸ்பூனும் போட்டுக்கலாம். ஸோ 1.5 ஸ்பூனும் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுடுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மல் வாட்டர் தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நார்மல் வாட்டரே போதுமானது தான். ஸோ நார்மல் வாட்டரை தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ராப்பாக ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா கோன் வந்து உங்களுக்கு ஒழுங்காகவே வராது. ஸோ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்பேச்சுலா கூட எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 50 கிராம் வரையுமே நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணி கலக்கிக்கலாம். நான் வந்து 2 கோன் லிட்டராலுமே இதில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ 50 கிராமுமே இந்த பவுல் வந்து 10ன்னு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னா தான் கஷ்டம். நல்லா ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா வந்து இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சப்பாத்தி பதம் மாவு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்பேச்சுலாவை வச்சு கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு பண்ணும்போது உங்களுக்கே வந்து அது கரெக்டாக வந்து வளைஞ்சு கொடுக்கும். நல்லா கெட்டியான பதத்துக்கும் சப்பாத்தி மாவோட கன்சிஸ்டன்சிக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும். ரொம்ப இலகிற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து நான் யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து நம்ம ஷேக் பண்ணால் ஜஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் எல்லா பபிள்ஸும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து நல்லது. பாருங்கள் 5 செகண்ட்ஸில் எல்லா பபிள்ஸும் போயிடுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து குட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிக்கலாம். நான் தியரியிலே சொல்லியிருப்பேன். ஸோ நான் இப்பயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து உங்களுக்கு வரும். நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கை வச்சு கூட வந்து யூஸ் பண்ணி இது பண்ணலாம். பட் எந்த இதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்பூன் இல்லை ஸ்பேச்சுலா நீங்கள் எதுனாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நல்லா காற்று போகாமல் நல்லா வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வளைச்சி இது பண்ணிக்கோங்க. கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கவரில் காற்று போகாமல் இப்போ நம்ம இதை சேஃப்டி பண்ணணும். ஓகே. நல்லா வந்து டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஹேர் போகாமல் நல்லா ஒரு கவரில் போட்டு நல்லா வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஹேர் போகாத மாதிரி ஒரு கவர் கூட இருக்கும். நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒரு பெரிய கவரை எடுத்து கூட இந்த மாதிரி நல்லா வந்து டைட் பண்ணி வடிச்சிட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் கூட போட்டு விட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக ரெடி பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ரப்பர் பேண்ட் கூட நல்லா வந்து ரொம்ப டைட்டாக வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து போட்டு வச்சுக்கோங்க. பெரிய கவரை இல்லை நீங்கள் கரெக்டாக பெரிய கவரை நான் எடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக இருக்க கவர் கூட எடுத்து நல்லா வந்து டைட்டாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்து நல்லா வந்து கோன் வந்து நல்லா வந்து ரெடி ஆகும். ஸோ ரொம்ப காற்று இதுவாகாத மாதிரி. ஓகே. இப்போ நம்ம தியரி கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ சம்மர் அப்படின்னா 8 to 12 ஹவர்ஸ் வந்து வைக்கணும். ஸோ வின்டர் ரைனி அப்படி சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா 12 to 24 ஹவர்ஸ் வைக்கணும். இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுட்டு ஆஃப்டர் 8 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் லூஸ் கூட இல்லாமல் நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிச்சி வைங்க. ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மிக்ஸாலஜி இந்த மாதிரி தான் வந்து பேசிக்காக பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ கூட வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் வேணும் அப்படின்னா நான் வந்து தியரி கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ லெமன் டீ தூள் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலான்ட்டு. ஆனால் நார்மல் வாட்டரே வந்து போதுமானது தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர்லேயே வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக வந்து போட்டு ஏர் போகாமல் நல்லா டைட்டாக வந்து ரேப் பண்ணிவிட்டு 8 to 12 ஹவர்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. சம்மர் அப்படின்னா இல்லை வின்டர் ரெய்னி அப்படின்றப்ப நீங்கள் 12 to 24 ஹவர்ஸ் வந்து அப்படியே நல்லா வந்து டைட்டாக ஏர் போகாமல் நல்லா லாக் பண்ணி சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா?